சாரி. ஐயோ, எதுக்குங்க சாரி? இல்ல, பார்ட்டில நீங்க யாருன்னு தெரியாம கொஞ்சம் ரூடா பேசிட்டேன். நீங்க அன்னைக்கு அப்படி பேசினது தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தெரியாத ஆளுங்க கிட்ட அப்படிதானே பேசுவாங்க. திவ்யா, உங்களுக்காக நான் ஒரு கவிதை எழுதி வச்சிருக்கேன். இது உங்களுக்கு தான். ஐயோ, என் கவிதை. அந்த பில்டிங் தாண்டி கீழே விழுந்துருச்சுங்க. சாரிங்க. என்னங்க நீங்க 4 வார்த்தை பேசுறதுக்குள்ள இத்தனை சாரி கேக்குறீங்க? இல்ல, நான் தான் சரியா பிடிக்காம. அது ஜஸ்ட் வெறும் பேப்பர் தாங்க. உங்களை பத்தி இங்க இருக்கு. நான் வேணும்னா சொல்லட்டா? கற்பனை நிஜமாகும் என என் கனவிலும் நினைக்கவில்லை. ஆனால் என் கண் முன் நீ. இது நிஜமா கனவா இன்னும் விளங்கவில்லை. இப்படி ஒரு பேரழகு எப்படியும் சாத்தியமில்லை. நீ கனவா நிஜமா? உன்னை பார்த்த முதல் நொடி தலை சுற்றி போனது. கிள்ளி பார்த்தேன், கிறக்கம் குறைந்தது. நீ நிஜம். உன்னை படைக்க அந்த பிரம்மன் எத்தனை ஜென்மம் தவம் இருந்தானோ. உன்னிடம் மயங்கி என் மனம் முழுவதும் உனக்கு இடம் கொடுத்துவிட்டு உன் இதயத்தில் சிறு இடம் தேடி அலையும் அகதி நான். விரல்களுக்கிடையே இடைவெளி எதற்காக என வெகு நாளாய் யோசித்திருந்தேன். உன் விரல் கோர்த்து உறவாடவே அந்த இடைவெளி என இப்போது உணர்ந்தேன். இதுவரை கனவில் உன்னோடு வாழ்ந்த நாட்கள் போதும். நிஜத்தில் என் தலைமுறை காக்க தலைமகளாக வருவாயா? தாயை தாண்டிய அன்பு இந்த பிரபஞ்சத்திலே இல்லை. தாயையும் தாண்டிய அன்பை நான் தருவேன். என் கரம் பிடித்து வா கண்ணே. கடவுளை மிஞ்சி உன்னை நான் காப்பேன். என்ன யோசிக்கிறாங்க? ஓ, ஒருவேளை கவிதையில மயங்கி சொல்ல வார்த்தை வரல போல. பின்னிட்டாரு. உங்க கம்பெனி இயர்லி டர்ன் ஓவர் எவ்வளவு இருக்கும்? அது ஒரு 20-30 crores வரும். ஓ, என் கவிதை எப்படி இருந்துச்சு? 20-30 crores-னா ப்ராஃபிட் எவ்வளவு வரும்? ப்ராஃபிட் அது ஒரு 10 to 15% வரும். 10 to 15னா என்ன அவாய்ட் பண்றாங்க? ஒருவேளை நான் சொன்ன கவிதை முக்கியம் இருந்திருக்குமோ? சரிப்பா, கிளம்பலாம். அம்மா, அப்போ நாங்க கிளம்புறோம். சரி, வாங்க வாங்க. பாப்பா விளங்கிடும். கிளம்பும் போதே பூனை கத்துது. வந்ததும் கரண்ட் போச்சு. இப்ப பூனை கத்துது. வந்ததுல இருந்து எல்லாமே அபசகுணமாவே நடக்குது. அம்மாடி, பூனை பசியில கத்துது. அது எப்படி அபசகுணமாகும்? ரொம்ப போலாம். பிரதர், பூனை கத்துதுன்னாங்க, பால் வைக்கலன்னாங்க, அபசகுணம்லாம் வேற சொன்னாங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போலாம்ல. டேய், கல்யாணத்துக்கு அப்புறமா அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு தண்டா வர போறா. அப்ப 10 நிமிஷம் இல்ல, ஒரு 10 மணி நேரம் பக்கத்துலயே உட்கார வச்சு பாத்துக்கிட்டே இரு. இப்ப போலாம்டா கண்ணா.
இருந்தாலும் ஒரு 5 நிமிஷம் இருந்துட்டு அப்படியே பார்த்துட்டு இப்படியே போயிடலாம் பிரதர். டேய் இவ்வளோ நேரம் என்னடா சொன்னேன்? கிளம்புடா, எல்லாரும் பார்க்குறாங்க. ஓகே வா. போயிட்டு வரோம். ரொம்ப அப்பா போலாம். சந்தோஷம்மா. வாங்க. சரி. வா. வாங்க வாங்க வாங்க. ஆ இப்படி இருக்கிற பொண்ணை யாருக்கு அத்தை பிடிக்கும்? எனக்கு இப்ப அவளை பார்த்தா பிடிக்க மாட்டேங்குது. ஜானகி, இதுல எவன் அவளை கல்யாணம் பண்ணிப்பான்? ஜானகி, கோவத்துல ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காத. பெத்த பொண்ண பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இத அவ கேட்டா எவ்வளவு மனசு கஷ்டப்படுவான்னு நினைச்சு பாத்தியா? எவ்வளவு சொன்னாலும் அவ திருந்த மாட்டேங்கிறா அத்தை. அவ வாழ்க்கை என்ன ஆகும்னு நினைச்சு தினம் தினம் நான் அழுகிறது எனக்கு தான் தெரியும் அத்தை. ஜானகி, அப்போ நான் வரமா? ம். ஏன்? ஓ, ஆ? விடு சத்யா, உங்க அம்மா தான் அப்படி சொன்னுச்சு. இந்த உலகத்துல வேற யார் இந்த மாதிரி சொல்லியிருந்தாலும் நான் ஃபீல் பண்ணியிருந்திருக்கவே மாட்டேன்டா. நான் இப்படிதான் சொல்லிட்டு போயினே இருந்திருப்பேன். ஆனா என் அம்மா அப்படி சொன்னதாண்டா என்னால தாங்கிக்கவே முடியல. என்னை பார்த்தாலே பிடிக்கலன்னு சொல்லுதுடா. ச்சே, அப்படி என்னடா நான் பண்ணிட்டேன்? எங்க அக்காவுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளையா வரணும்னு நான் நினைச்சேன். அதை புரிஞ்சுக்காம நான் என்னவோ என் அக்காவோட வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரி எனக்கே தெரியாம நிச்சயதார்த்தம் பண்றாங்கன்னா என் அம்மா என்னை பத்தி என்னதான் நினைச்சுன்னு இருக்காங்கன்னு எனக்கு புரியவே இல்லடா. என்னை கண்டா யாருக்குமே பிடிக்காதான் எங்க அம்மா சொல்லுது.